ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மர்மர். இது ஒரு ஹாரர் ஃபிலிமுங்க. இந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லி பார்ப்போம். கட்டூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு. அங்கே மங்கைங்கிற ஒரு சூனியக்காரி இருக்கிறதாவும் அங்கே 5 கன்னிகள் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே யார் போனாலுமே இந்த மங்கைங்கிற சூனியக்காரி அடித்து கொண்டுறதாவும் சொல்கிறாங்க. அதனால இந்த கிராமத்து ஆளுங்க அங்கே போகவே மாட்டாங்க, அந்த காட்டுக்குள்ளே போகவே மாட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சென்னையிலேருந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க வருவாங்க, ஒரு 5 பேர் வந்து இதை கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி நம்ம இது யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபரை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. வந்துட்டோன்னே கிராமத்துக்கு வந்தோடனே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நான் மாதிரி வழி காமிக்கிறேன் அந்த காட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சேர்ந்து இவங்களும் சேர்ந்து போகும். இந்த காட்டுக்குள்ளே போனோன்னா இவங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது, அடுத்தடுத்து நடந்த சம்பவம் என்ன அப்படி சொல்லி இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிடுறேன், இந்த படம் ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த கதை. அப்போது இந்த கதை ஏற்கனவே நான் வேறு ஹாலிவுட் படம் நிறைய படம் பார்த்துருக்கேனே, இந்த கதையை மறுபடியும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணும். ஆனால் இது ரியலாக நடந்த கதை. ஸோ இதில் எந்த சேஞ்ச் பண்ண முடியாது. அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் இங்கே எடுத்து வைக்க முடியும். அதே தான் இவங்க இந்த டீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாரும் ஆக்டிங்குமே சூப்பருங்க. டெக்னீஷியன் நஷ்டம், அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, நெக்ஸ்ட்டு கேமரா ஒரு ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. சவுண்ட் எஃபெக்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க. நம்மளை நல்லா என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கொண்டு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது கிளைமேக்ஸு சூப்பராக இருக்கும். நான் அந்த ரிவீல் பண்ண விரும்பலை, ஆனால் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். அண்டு சவுண்ட் டிசைன்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. டெக்னீஷியன் ஒர்க் எல்லாரோட ஒர்க்குமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஆகட்டும், நெக்ஸ்ட் கேமராமேன் ஒர்க் ஆகட்டும், எல்லா ஒர்க்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. படத்தை நைட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கம்பேர் டு செகண்ட் ஹாஃப் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஏன்னா ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஃபுட்டேஜராக அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா சில பேருக்கு தலைவலி வர்ற மாதிரி இருக்கும், சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் உங்களை பொறுத்தவரை அது என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும். பட் செகண்ட் ஹாஃப் உங்க ஃபுல்லாக என்கேஜிங்காக நல்லா சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு பயம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தில் இந்த டீம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் சொன்னேன் இல்லையா, அந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் என்னடா படம் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் லேட்டராக புரியவாறு வரும். செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். அடுத்து பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இவங்க இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். பட் ரியலாக நடந்த ஃபுட்டேஜெலாம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரியலாக நடந்ததை எப்படி நமக்கு இம்பேக்ட் உள்ளே கொடுக்க முடியுமோ சொல்லிட்டு அது நினச்சி போட்டிருப்பாங்களோ என்னமோ. எனக்கு ஒரு நல்ல ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாங்க. ஒரு நல்ல ஹாரர் படம் தான். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணலாங்க தேட்டரில் போய். அந்த அளவுக்கு ஒருத்தான படம் தான் இது. இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டைம் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு இது ஓகே அப்படி தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலி கூப்பிட்டு போய் நீங்கள் இந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கலாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.